இன்றைய வசனம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்காக குறிப்பிட்ட மதத்தை ஸ்தாபிக்கவோ இந்த பூமியில் அவர் பிறக்கவே இல்லை. பிரியமானவர்களே, இந்த பூமியிலே பாவம் செய்து தன் வாழ்க்கையை கெடுத்துக்கொண்ட ஒவ்வொரு மனிதனையும் மனுஷியும் மீட்கவே அவர் பூமியில் மனிதனாகவே வந்து பிறந்தார். பிரியமானவர்களே, உலகில் வாழ்கின்ற மக்களில் பலதரப்பட்ட நிலைகளில் உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், செல்வந்தர், ஏழைகள், ஞானிகள், துன்மார்க்கர், சன்மார்க்கர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைகளிலே எல்லாரையும் ஏசப்பா நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய உலகில் மனிதர்கள் பாவத்திலும் சாபத்திலும் பிசாசின் பிடியிலும் சிக்கி தவித்துக் கொண்டு மரணத்திற்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற மக்கள் விடுவிக்கப்படுவதான் ஏசப்பா அந்த உலகத்திலே பாலனாக பிறந்தார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இந்த உலகில் ஏன் நான் வாழ வேண்டும், வாழ்வதை விட நான் மறித்து விடலாம், இந்த ஒரு குறிப்பிட்ட பாவம் என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, இதை விட வேண்டும் என்று நினைக்கிறேன், என்னாலும் முடியவில்லையே என்று சொல்லி இரவு பகலாக உங்கள் உள்ளம் பாரப்படுகிறதோ, கவலைப்படாதீங்க. ஏசப்பாவை நான் அறிந்திருந்தும் ஏசப்பாவை நான் துக்கப்படுத்துகிறேனே. உலகத்தின் மக்களுக்கு முன்பதாக நான் ஒரு கிறிஸ்தவள் என்று தெரிந்தாலும் கூட நான் மறைவாக செய்து கொண்டிருக்கிற அந்த பாவம் என்னால் விட முடியவில்லையே என்று சொல்லி கலங்குறீங்களோ? கலங்காதீங்க. ஏசப்பாவிடம் உங்கள் பாவத்தை அறிக்கையிடுங்க. பிரியமானவர்களே, நிச்சயம் உங்கள் பாவத்தை மன்னிப்பார். பாவத்தை மன்னிக்க தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க பாவத்தை அறிக்கை செய்யும் போது ஏசப்பா இடத்துல, ஏசப்பா என்னால விட முடியல, நீங்க இந்த பாவத்தை எனக்கு மன்னிச்சிருங்க, நான் இனி இந்த பாவத்தை செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க, உங்க சந்தோஷத்தை எனக்கு தாங்க, உங்க சமாதானத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. பிரியமானவர்களே, நிச்சயமாக எந்த ஒரு காரியமானாலும் கூட கர்த்தர் உங்களுக்கு அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவார். உங்கள் பாவங்களை முற்றிலும் மன்னித்து பரிசுத்தமான பிள்ளையாய் மாற்றி விடுவார். பிரியமானவர்களே, இங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஏசப்பா ஏன் நான் அந்த பாவத்தை செய்யக்கூடாதபடிக்கு எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, என்னால முடியல, எனக்கு உதவி செய்யுங்க நீங்க கேளுங்க. நிச்சயம் ஏசப்பா உங்கள் பாவத்தை மன்னித்து உங்களை சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்துவார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தருவார். ஒருவேளை சுகத்துக்காக கலங்குறீங்களோ, அந்த காரியத்திலே உங்களுக்கு அற்புதம் செய்வார். எந்த ஒரு காரியமானாலும் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். பிரியமானவர்களே, உலகில் அதற்காகத்தான் ஏசப்பா பிறந்தார். எல்லா பிள்ளைகளும் சந்தோஷமா அந்த உலகத்துல வாழணும்னு தான் ஏசப்பா பிறந்தார். பிரியமானவர்களே, பாவத்திலும் சாபத்தில் இருந்து கண்ணில் இருந்து மீட்டெடுக்கதான் அவருடைய அன்பு அந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். பிரியமானவர்களே, நீங்களும் கூட உங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக அவருடைய இரத்தத்தால கழுவப்பட்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா இயேசப்பா உங்களையும் நேசிப்பார். பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ இயேசப்பா உங்களுக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமீன். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள இயேசப்பா, அந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வேலையிலும் கூட எந்தெந்த குடும்பத்தின் பிள்ளைகள், ஒருவேளை எந்த ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் இருந்து விடுதலை பெற என்னால முடியலையே, வெளியே வர வேண்டும் என்று நினைக்கிறேன், இதை செய்யக்கூடாது என்று நான் நினைக்கிறேன், ஆனாலும் கூட என்னால விட முடியவில்லையே, நான் ஒரு மாயமானமான ஒரு கிறிஸ்தவளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என் இயேசுவை நான் துக்கப்படுத்துகிறேனே என்று சொல்லி மனம் உடைந்து போய் எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரை மறைவாக கண்ணீர் வடிக்கிறாங்களோ அந்த பிள்ளையுடைய கண்ணீருக்கு நீங்க பதில் கொடுத்த ஆண்டவரை, ஒரு வெளிச்சம் இந்த நாளிலும் கூட அவருடைய உள்ளத்துக்குள்ளே உதிக்கட்டும் ஆண்டவரே. அற்புதத்தை செய்ய ஆண்டவரே. அவர்கள் பாவத்தை மன்னித்து ஆண்டவர் எந்த பாவம் விட முடியவில்லையோ அந்த பாவத்தில் இருந்து அந்த பிள்ளைகளை விடுதலையாக்கி அற்புதத்தை காண செய்யுங்க ஆண்டவரே. பாவம் மாத்திரமல்லப்பா, எந்த ஒரு ஆண்டவரே காரியம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பயப்படுத்தி கொண்டிருக்கிறதோ ஆண்டவரே, வெளிச்சம் இல்லாமல் தத்தளித்து கொண்டு இருக்கிறாங்களோ, இருளை போல இருக்கிறதோ, அந்த காரியத்திலெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து நான் ஜீவன் உள்ளவர் என்பதை நீங்க விளங்க பண்ணுங்க. நான் மெய்யான தேவன் என்பதை நீங்க இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு விளங்க பண்ணுங்க. ஏசப்பா, நீங்க அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து, நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன், நான் உன்னை இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்குவேன்னு சொல்லுங்கப்பா. இந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க ஏசப்பா. இந்த வேலையில ஜெபத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்திருக்கிற எந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஆனாலும் இந்த பிள்ளைகள் வேண்டிக் கொண்ட காரியத்திலே ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர்களுக்கு கொடுத்து இங்க ஆசீர்வதிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.